வெல்கம் டு மிஸ்லேனியஸ் வீடியோஸ். இன்றைக்கி தான் எங்களோட சேனலை ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணுறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. குழந்தைகள் அப்படின்றாலே எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த வகையில் குழந்தை பிறந்து 7வது நாளோ குறைஞ்சது ஒரு 3வது மாதமோ அல்லது ஒரு வருடத்துக்குள்ளே சரி முதலாவது மொட்டை ஒன்று அடிப்பாங்க குழந்தைக்கு. இதற்கான காரணம் என்ன அப்படின்ட்டு தான் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். எங்களோட முன்னோர்கள் எந்த செயலை செஞ்சாலும் அதில் ஒரு அறிவியல் காரணம் இருக்கும். இது காலம் போக போக இது உண்மையான காரணங்கள் தெரியாமல் வெறும் வழக்கமாக நாங்கள் அதை பின்பற்றி கொண்டு வரோம். ஒரு செயலை செய்ய முதல் அதற்கான உண்மையான காரணத்தை தெரிஞ்சு செஞ்சோம்டா அதோட பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கும். பொதுவாக இதுக்கு மொட்டை அடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லுவாங்கடா, ஒன்று குடும்ப வழக்கம் அப்படிம்பாங்க, இல்லாட்டி தங்களுடைய குல தெய்வத்திற்கான நேர்த்திக்கடை அப்படின்னு தானே சொல்கிறாங்க. வாங்க இதற்கான காரணத்தை பார்ப்போம். குழந்தை தன் தாயோட கருவறையில் இருக்கிறப்போ அதை சுற்றி ஒரு திரவம் காணப்படுது. இதை நாங்கள் அம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அப்படி என்போம். இதைத்தான் பனிக்குடம் அப்படின்பாங்க. சிசு 16வது வாரத்திலேயே அதோட கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ என்ன செய்ய போகுது, சிசு சிறுநீர் கழிக்க போகுது. இந்த சிறுநீர் பனிக்குடத்திலேயே தான் இருக்கும். ஸோ என்ன செய்ய போகுது, இந்த சிறுநீர் பனிக்குடத்துக்குள்ளே இருக்கிற நீர் இரத்தத்தோட கலந்து தான் ஒரு குழந்தை வளரப்போகுது. இப்படியான திரவத்தில் தான் இந்த குழந்தை அவ்வளோ காலமும் ஊறி இருக்கும். இந்த குழந்தை பிறந்த பிறகு அதை நல்லா கழுவி துடைச்சி சுத்தம் செய்து எடுப்பாங்க. சில பெரும்பாலான குழந்தைகள் தாயோட கருவறையில் இருக்கும் போதே இந்த திரவத்தை குடிச்சிருக்கும். அப்படி குடித்திருந்தால் சிசு பிறந்த பிறகும் அதோட உடல் தானாகவே அந்த திரவத்தை வெளியேற்றி விட்டுரும். இதில் என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், குழந்தையோட தலைத்தானே 10 மாதம் திரவத்துக்குள்ளேயே ஊறி ஊறி காணப்பட போகுது. அதால் இந்த தலையில் நிறைய திரவம் எப்படியும் காணப்படும். இந்த திரவம் அவ்வளோ சீக்கிரமாக வெளியே வர வாய்ப்பில்லை. ஸோ அது வெளியில் வர்றதுக்கான ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னு பார்த்தா தலையில் இருக்கிற மயிர்கால்கள் மட்டும்தான். இதால் தான் ஒரு குழந்தை பிறந்து சில நாட்களிலோ சில மாதங்களிலோ மொட்டை அடிச்சிடுறாங்க. இது தான் என்னோட அறிவியல் உண்மை, என் முன்னோர்கள் சொன்ன உண்மை. மொட்டை அடிக்கிறதால தான் திரவம் மயிர்கால்கள் வழியாக தலையிலிருந்து லேசாக வெளியேகும். மொட்டையை அடிக்காமல் அப்படியே விட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரவம் தலையிலேயே தங்கிடும். இந்த திரவம் தலையிலேயே தங்கினா பிற்காலத்தில் ரொம்ப பிரச்சனை, அதாவது தலைவலி மற்றும் மிக்ரைன் என்கிற ஒற்றை தலைவலி, இன்னொரு தலை சம்பந்தமான பிரச்சனைகள் எங்களுக்கு வரும். ஆனால் என்ன, ஒரே ஒரு மொட்டை அடிக்கிறதால மட்டும் ஒரு குழந்தையோட தலையில் இருக்கிற திரவம் மொத்தமாக வெளியே வந்துடாது. ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளியில் குழந்தைக்கு தொடர்ச்சியாக மொட்டையை அடித்து கொண்டு இருக்கணும். அப்போ தான் அந்த திரவம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி எங்களுக்கு குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.